ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரயில்வே ஜாப் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ லேட்டஸ்ட்டாக ஜாப் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற ஆல் டீட்டெயில்ஸு, எப்படி அப்ளை பண்ணுறதும், என்னென்ன படிச்சிருக்கணும், எவ்வளோ சேலரி அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்க போகிறோம். அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இப்போ நம்ம அப்ளை பண்ணுறதை எனேபிள் பண்ணிட்டாங்க. சரியா, நீங்கள் இப்போ நினச்சா கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. 20/11/2025 அப்ளை பண்ணிக்கணும். இந்த அப்ளை லிங்க் எல்லாமே நான் வந்து டெலகிராம்லேயும் கொடுத்துருக்கேன், வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஜாப்புக்காக தான் நம்ம அப்ளை பண்ணிக்க போகிறோம். முதல்ல இந்த ஜாப்பினுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, இந்த ஜாப்பினுடைய பிடிஎஃப் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராமில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டெலகிராமில் வந்து டவுன்லோட் பண்ணி எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்டர் ஆஃப் ரயில்வேஸு. ஓகே, இந்த ஜாப்புக்கு வந்து ஃபுல் வேக்கன்சி வந்து அதிகமான வேக்கன்சிங்க, 5810 வேக்கன்சி கிட்ட வந்து இருக்குது. ஓவரால் இந்தியா வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். சரியா, ஓகே. கேட்டகிரி வைஸ் வந்து பிரிச்சுருக்காங்க, என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கான ஏஜ் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இம்பார்ட்டண்ட்டான டேட் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த டேட்லேயே வந்து கிளியராக கொடுத்துருப்பாங்க. சரி, 20/11 அன்றைக்கிக்குள்ளே வந்து பார்த்தோன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து டேட் வந்து க்ளோஸ் ஆகிடும், அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கங்கன்றதை கொடுத்துருப்பாங்க. அப்படியே ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி எவ்வளோ அப்படின்னா 5810 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, ஏஜ் வைஸ் எவ்வளோ அப்படின்றத டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்டிங்கில் வந்து உங்களுக்கு ஜாப் கேட்டகரி இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சேலரி ஒவ்வொரு ஜாப்புக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 35,400 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சேலரி வந்து இதில் இருக்குது. என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு இங்கே கீழே வந்து கொடுத்துட்டாங்க. போஸ்டிங் லெவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் மோட் ஒன்லி தான், ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து அப்ளை பண்ணிக்க சொல்லி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் முக்கியமான டீட்டெயில்ஸ் மட்டும் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். ஓகே, இதில் ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, டிஸ்டன்ஸ், அதாவது இப்போ நம்ம ஹை லெவல், சரி, நம்ம கண் வந்து செக் பண்ணுவாங்க எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். அதே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா, டிஸ்டன்ஸ் வெர்ஷன் உங்களுக்கு புரியலாம். தமிழில் டிஸ்டன்ஸ் வெர்ஷன், நியர் வெர்ஷன், அதாவது தூர பார்வை கிட்ட பார்வைன்னு சொல்லுவோம்ல, அதுபோல் வந்து பார்க்குறப்போ வித்தவுட் கிளாஸ், கண்ணாடி எதுவும் இல்லாமல் நம்ம பார்க்குறது. சரியா, அதுதான் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த பிடிஎஃப்பில் எல்லாமே கொடுத்துருப்போம். நேஷ்னல் பாருங்கள், எ கேண்டிடேட் மஸ்ட் பி எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா, சரியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எ சிட்டிசன் ஆஃப் நேபாள் அல்லது சிட்டிசன் ஆஃப் பூட்டான், இது போல் இருக்கிறவங்களும் அதுக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே, ஏஜ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 18 வயசுலேருந்து 33 வயசுக்கு உட்பட்டவர்கள் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி இது போல் கம்யூனிட்டி இஎக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து 5 வருஷம் 3 வருஷம்னு சொல்லிவிட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடச்சிருக்கு. அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறவங்க யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இது ஃபீஸ் டீட்டெயிலுங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி அதர் கம்யூனிட்டிக்கு வந்து 500 ரூபாயும், எஸ்சிக்கு வந்து 250 ரூபான்னு சொல்லிட்டு ஃபீஸ் டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்க, உங்களுக்கு ரைட்டன் டெஸ்ட், அதாவது காமன் டெஸ்ட்டு வந்து இருக்குது. சரியா, இந்த டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 100 மார்க் வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்க்கு ஒரு 30 மார்க்கு, மேக்ஸுக்கு ஒரு 30 மார்க்கு, ஜென்ரல் அவேர்னஸ்க்கு ஒரு 20 மார்க்குன்னு சொல்லிட்டு டோட்டலி வந்து 100 மார்க்குக்கு வந்து உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க. எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 90 நிமிஷம் வந்து உங்களுக்கு நடக்கும். சரியா, இது வந்து சொல்லிட்டாங்க. இது வந்து ஸ்டேஜ் 2ங்க. சரி, எக்ஸாமினேஷன் டூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் 90 நிமிஷம், 120 மார்க்கு, ஜென்ரல் அவேர்னஸ், மேக்ஸ் அண்டு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணி இது வந்து கிரேட் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஜாப்புக்கும் ஒரு மாதிரியான எக்ஸாமினேஷன், அதுக்கேற்ற மார்க்ஸ் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ். இந்த டெஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டைப்பிங் நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹவு டு அப்ளை லிங்க் கொடுத்துருக்காங்க. இதில் எப்படி அப்ளை பண்ணணும், முதல்ல வந்து அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஐடென்டி அத்தன்டிகேஷன்ஸ் இது மொத்தம் வந்து அதை ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரி முதல்ல பண்ணிவிட்டு ஆன்லைனில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். ஃபீஸ் வந்து சொன்ன மாதிரி பே பண்ணிடணும், அவ்வளோதான். இல்லை டீட்டெயில் கொடுத்துருங்க. ஆன்லைன் அப்ளிகேஷனில் வந்து கரெக்டாக வந்து கொடுங்க. ஓகே, தமிழ்நாடு, தமிழ் லாங்குவேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் லாங்குவேஜ் எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழில் கூட உங்களுக்கு வந்து தேர்வு வந்து எழுத முடியும். இது ஒரு பெனிஃபிட்டான விஷயங்க.
தமிழ் அண்டு இங்கிலீஷில் வந்து கொஷின் பேப்பர் இருக்கும். சரியா? அட்டன் பண்ணலாம் தாராளமாக. ஃபோட்டோ இதெல்லாம் லைவாக கேப்சர் பண்ணி அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க, பார்த்துக்குங்க. இப்போ லேட்டஸ்ட் ஃபோட்டோவா ஜேபிஜி இது போல் ஃபார்மேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய சர்டிஃபிகேட்லாம் வந்து எல்லாம் ஸ்கேன் பண்ணி அப்டேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதாங்க. டீட்டெயில்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே, கீழே வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த போஸ்ட்டு, சரியா, லெவலு, சேலரி எவ்வளோ, அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கோம், டிகிரி ஃபார் த ரெகனைஸ் யூனிவர்சிட்டி, டிகிரி தான் வந்து குவாலிஃபிகேஷனுங்க. இது டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி பேஸ் பண்ணி ஒரு ஜாப்புக்கு தான். டிகிரி படித்தவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கோங்க, சரியா. ஜூனியர் அக்கௌண்ட்டு, சீனியர் அக்கௌண்ட்டு, கிளார்க்கு, டைப்பிஸ்ட்டு, இதை டிராஃபிக் அசிஸ்டண்ட்டு, இது போல் எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் டிகிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த பிடிஎஃப் நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க, ஓகேவா. அதாவது டிகிரி முடித்த 18 to 33 வயதுக்குட்பட்டவர்கள் இந்த வேலைக்காக நீங்கள் விண்ணப்பிச்சுக்க முடியும். தமிழில் எக்ஸாம் வந்து எழுத முடியும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டோட்டலி 5810 போஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி டீட்டெயிலும் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறது 20/11. அதுக்குள்ளே இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். சரி, இப்போ வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத ஸ்டார்டிங்கில் சொன்ன வெப்சைட்டில் இப்போ அதை பார்க்கலாம். இப்போ இந்த வெப்சைட் லிங்க் நீங்கள் கிளிக் பண்ண உடனே அப்ளை பேஜே ஓப்பன் ஆகிடும். சரி, இது ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் அப்ளைன்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முதல்ல என்ன பண்ணணும், இதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், இதில் அப்ளை பண்ணணும். சரியா, அது குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கீங்க, நேமு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, இதெல்லாம் வந்து பேசிக் டீட்டெயில்ஸ். இது எல்லாமே வந்து கொடுத்து முதல்ல நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இதில் பதிவு பண்ண பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே போவீங்க. உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட்டில் நீங்கள் என்ன பண்ணிவிடுவீங்க, லாகின் ஆகிடுவீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் கிளிக் டு அப்ளை லிங்க் பண்ணிங்கன்னா டைரெக்டாக இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்படியே டைரெக்டாக அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்களாவே கூட மொபைலில் இதை அப்ளை பண்ணலாம். வேறு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ட்ரை பண்ணுங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு. 20/11 இந்த டேட்டே அவங்களே கொடுத்துருக்காங்க. இந்த தேதிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை அப்ளை பண்ணிவிட்டு இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்பப்போ என்ன பண்ணலாம், பார்த்துக்கலாம். சரியா, ஓகே. இதற்கான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே பிடிஎஃப் இது கிளிக் பண்ணால் கூட இதில் எல்லா விவரமும் இருக்கும் இந்த ஜாப் பற்றி, அதையும் நீங்கள் பார்த்துக்க முடியும். சரியா, இது போல் அடுத்தடுத்த ஜாப் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனல் வீடியோ வந்துட்டுருக்கோம். மற்ற லேட்டஸ்ட் அப்டேட்ஸ், ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வேலைவாய்ப்புகள், அரசு மற்றும் முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நேரடியாக டெலகிராம் சேனலில் தாங்க கொடுத்துருவோம். நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா எல்லா விதமான அப்ளிகேஷன், டாக்குமெண்ட்டு, பிடிஎஃப், இம்பார்ட்டண்டான லோக்கல் ஜாப், சரியா, இது போல் லோக்கல் ஜாப் எல்லாமே வந்து கொடுப்போம். நீங்கள் மஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டெலகிராமில் லிங்க் வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணி ஆக்டிவாக இருங்க. எல்லா ஜாப் அப்டேட்டும் கொடுக்குறேன். டெலகிராமில் ஜாயின் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிவிடுங்க.